புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்ச்சங்கத்தின் தலைப்பொங்கல் விழாவில் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், எத்தனை சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் பொங்கல் விழா கொண்டாடப்படுது? லாவண்யா, புதுக்கோட்டையில தமிழ்ச்சங்கத்தின் தலைப்பொங்கல் விழா தமிழர் மரபு திருவிழா என்ற பெயர்ல இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதுல புதுக்கோட்டையில் உள்ள கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த 3 பேர் வருகை தந்தாங்க. வருகை தந்தனர் அவங்களுக்கு தமிழ்ச்சங்க மாட்டுப்பொண்டியில ஊர்வலமா அழைத்து வந்தாங்க. மேலும் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பூரண கும்ப மரியாதை கொடுத்தும் கவிஞர் பாரதியின் புகைப்படத்தை வழங்கினாங்க. மேலும் இந்த பொங்கல் விழாவை பானை உடைத்தல், பம்பரம் விடுதல், டயர் வண்டி ஓட்டுதல், இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாரம்பரிய விளையாட்டு போட்டியில பள்ளி மாணவர்களுக்கான இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றாங்க. இதனை பார்த்து ரசித்த அந்த சுவிட்சர்லாந்து நாட்டினர் அதை புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தாங்க. மேலும் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வருகை தந்த அந்த பெண்மணி மரியாதை என்றவங்க பானை உடைத்தல் போட்டியில பங்கேற்று பானையை உடைத்து பலரிடம் வரவேற்பு பெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவனும் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலையை சேர்ந்த முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா 2 பேருமே கிட்டி விளையாண்டு அசுத்த முறையா விளையாண்டாங்க. அனைவரும் அந்த அனைவரும் வியக்க வச்சது. மேலும் தமிழ்ச்சங்கத்தின் தலைப்பொங்கல் தங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு என்றும் இது போன்ற ஒரு வரவேற்பை நாங்கள் வாழ்நாளை பார்த்தது தமிழ் பாரம்பரியமிக்க இந்த நிகழ்வு தங்களுக்கு மகிழ்ச்சியாக தர சுவிட்சர்லாந்து நாட்டில் அவங்க பிரெஞ்சு மொழியிலேயே பேச அது மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். நீங்க